விஜய் அண்ணா கிட்ட ஸ்கிரிப்ட சொல்லணும்னு கேட்டு அன்னைக்கு வந்து இதை சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அன்னைக்கு சொன்னது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அம்மா வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க அனுப்புன இந்த லிங்க் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, வந்துட்டு ஓபன் ஆகல, திரும்ப ஒரு வாட்டி அனுப்புங்க அப்படின்னு. அப்புறம் வந்து நாங்க நிறைய பேசுவோம், அம்மா பொண்ணு மாதிரி பேசுவோம். எங்க அம்மா கூட பேசுறதெல்லாம் நான் சோபாமா கூட பேசுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இசையமைப்பாளர் அண்டு கெப்சரா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் மேரி ஜெனிட்டா அவங்க வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பை காட்ஸ் கிரேஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒர்க் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய ஒரு பயணம்னு இருக்கும் பாத்தீங்களா, சினி இண்டஸ்ட்ரியில உங்களுடைய ஒரு பயணம்னு இருக்கும். அதாவது இசையமைப்பாளராக கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் பாத்தீங்களா? அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னென்ன, அதையெல்லாம் தாண்டி எப்படி வந்தீங்க? பேசிக்கலி வந்துட்டு நான் வந்து மீனவ கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இணையம்னு ஒரு குக்கிராமம், அதுதான் அப்படி. அங்க வந்து எங்க அப்பா மெல்கியாஸ் ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு மீனவர், அவருக்கு பிறந்த பொண்ணுதான். அங்க வந்து எப்படின்னா, ஒரு சாதாரணமா மீன் பிடிக்கிற கூலிக்கு மீன் பிடிக்கிற தொழிலாளருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப அப்படி வறுமையின் காரணமாக வந்து என்ன வந்து சென்ட் சார்லஸ்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு விட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்ததுதான் என்னுடைய வாழ்க்கை. அங்க இருந்து என் வாழ்க்கை தொடங்குச்சு. சிஸ்டர்ஸ் தான் என்னை படிக்க வச்சாங்க 8th வரைக்கும். அப்புறம் 9th to 12th வரைக்கும் என்ன படிக்க வச்சது லோக்கல் டிப்போல உள்ள டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ், கன்னியாகுமரி மாவட்டத்துல. அதுக்கப்புறம் பிகாம்ல ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ், நாகர்கோயில் ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ், காலேஜ் சிஸ்டர்ஸ், அவங்களே என்ன படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னை சத்யபாமா யூனிவர்சிட்டியில MBA பண்ண வந்தேன். அங்க என்ன டாக்டர் JPR, மறைந்த திரு JPR அவர்கள் என்ன ஃப்ரீயா 2 வருஷம் MBA ஃப்ரீயா படிக்க வச்சாங்க. ஆமா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்புறம் வந்து எப்படின்னா, எங்க அப்பா சின்ன வயசுலயே என்ன ஹோம்ல பார்க்க வரும்போது, எங்க மீனவ கிராமத்துல ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூரோட ஒரு பிரான்ச் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாரு, பார்க்க வரும்போதெல்லாம், உன்னால நடக்க முடியாது இல்ல, சோ நீ கீழே ஊந்து தானே போற, அதனால உட்கார்ந்து வேலை பாக்குற மாதிரி நீ ஒரு பேங்க் மேனேஜரா நம்ம ஊருக்கே வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ பை காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய அருளால 22 வயசுல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மேனேஜர் ஆகி, அப்புறம் 26 வயசுல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சீனியர் மேனேஜரா இப்ப கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கை, கடந்து வந்த வாழ்க்கை. இசைத்துறையில எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நிறைய பாட்டு எழுதுவேன். எனக்கு பாடுறது பிடிக்கும். நான் பாடுறது பிடிக்கும். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதுறது பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நானே டியூன் பண்ணுவேன். அப்படின்னு வந்து சின்ன வயசுல இருந்து இந்த பூக்களை பார்த்து அந்த பூவை பத்தி பாடுறது, அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து பாட்டு பாடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து இது எங்க அப்பா கிட்ட போய் நான் வேலைக்கு வந்த பிறகு கூட, சொந்தமா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு கூட, எங்க அப்பா கிட்ட போய், அப்பா இவ்வளவு பாட்டு எழுதிருக்கேன், ஒரு கேசட் போட்டுடலாமா, ஒரு CD போட்டுடலாமா அப்படின்னு கேட்டா கூட, எங்க அப்பா ஐயோ அது CDயா, அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கு பணம் ஆகும், நமக்கெல்லாம் வேண்டாம் சாமி அப்படின்னு தான் சொல்லுவாரு. என்னன்னா எங்க பேக்ரவுண்ட் அப்படி. சரி. ஆமா. அப்போ வந்து சின்ன வயசுல எப்படின்னா, இந்த அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது. ஸோ தினத்தந்தி பேப்பர்ல எல்லாம் சிறந்த இசையமைப்பாளர் விருது, சிறந்த பாடகர் விருது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவார்டோட நின்று அதோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துட்டு பேப்பர்ல வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நல்லா வாசிப்பேன். அதை பார்க்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், அப்பா நம்மளும் ஒரு நாள் அவார்டு பிடிக்கணும், இந்த இசையமைப்பாளரா வரணும். ஆனா அப்படின்னு ஒரு நல்ல ஆர்வம் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா கிட்ட சொல்லாச்சுன்னா அதெல்லாம் அவருக்கு புரியாது, அவருக்கு தெரியாது. ஆமா. ஆனா என்னுடைய கணவர் லிபின் குரியன், அவங்க என்னை கல்யாணம் பண்ண பிறகு ஒரு நாள் வந்து ஒரு பெரிய நோட்டு புக்கு, MBA படிக்கும்போது சத்யபாமா யூனிவர்சிட்டியில நோட் புக்கு தருவாங்க. அந்த நோட் புக்ல ஃபுல்லா வந்துட்டு நிறைய பாடல்களை எழுதி வச்சிருந்தேன். அதாவது 8ஆம் கிளாஸ்ல இருந்தே எழுதின பாடல்களை அதுல எழுதி வச்சிருந்தேன். இவங்க வந்து ஒரு நாள் அதை பார்த்து பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்க பார்த்து ஒவ்வொன்னா டியூன் நான் பாட பாட வந்துட்டு, இது நல்லா இருக்கே, இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அத ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆல்பமா வந்து வெளியிட வந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்படிதான் என்னோட இசை பயணம் என் கணவரால வந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் என்னோட கணவர் லிபின் குரியனாலதான் இந்த இசை பயணத்துக்குள்ள வர முடிஞ்சது. என்னதான் விஷன் இருந்தாலும் வர முடிஞ்சது. அப்பதான் ஒண்ணு தெரிஞ்சது, நமக்குன்னு ஒரு விஷன் இருந்தா, அதுக்குன்னே நம்ம ஆர்வமா இருந்தாச்சுன்னா
காட் ஏதோ ஒரு வழியில நம்மளை அங்க கொண்டு விட்டுருவாங்க. என்னன்னா அந்த விஷனை வந்து விடாம இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ இசை இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய இருக்கு, ஆனா நீங்க சினிமாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம்? சினிமாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம்னா எனக்கும் சினிமாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லாம தான் இருந்துச்சு. நான் பேசிக் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்பிரிச்சுவல் டாக்கர். யூத்துக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பேன், வாலிபர்களுக்கு. நிறைய ஸ்கூல் காலேஜஸ் போய் வந்துட்டு நிறைய டாக் கொடுத்துருக்கேன். மோர் தான் 100 ஸ்டேஜுக்கு மேல 100 டாக்குக்கு மேலே கொடுத்துருப்பேன். அப்ப இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு யூத்துக்கு மத்தியில நான் பார்த்தேன். அது எப்படின்னா, ஒரு 13-15 வயசு அது ஆகும்போது, அந்த டீனேஜ் பருவத்துல இவங்களுடைய அந்த வயசு கோளாறுனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு லவ் வருது, ஒரு காதல் வருது. அப்ப அந்த டைம்ல எப்படின்னா, சில பேரண்ட்ஸ், அது இந்த கிராமத்து லைஃப்ல மற்ற இதுல இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அதிகமா கேர் பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க. அதை பண்ணாத, இதை பண்ணாத, செல்போனை நோண்டாது, அப்படி பண்ணாது, இப்படி அல்லது சில அது வந்து ஒவ்வொரு லொகேஷன் பொறுத்து மாறும். நீங்க ஒரு குக்கிராமத்துல இருந்தாச்சுன்னா அங்க உள்ள அனுபவப்படி வந்துட்டு அங்க திட்டு மாறும். இது வந்து ஒரு லக்ஸரி ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு அந்த அனுபவம், அந்த அணுகுமுறை பேரண்ட்ஸுக்கு மாறும். ஆனா இவங்க திட்டுறத பார்த்து இந்த சில வீட்டுல எல்லாம் என்ன நடக்குதுன்னா, அதாவது வந்து இந்த கிராமத்து சைடு அந்த பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க ஒரு 13-15 வயசு ஆன உடனே அந்த அம்மா மாதிரி எப்பவும் கரிச்சு கொட்டிட்டே இருக்கும்போது இவங்க என்னன்னா, திடீர்னு ஒருத்தன் அன்புன்னு வரும்போது இவங்க வந்து இங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து திட்டு விழுது. ஏன்னா அந்த வாலிப வயசுல உள்ள வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது தான், உங்களுக்கும் கிடைச்சிருக்கும், எனக்கும் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, லவ்னு ஒருத்தன் வரும்போது இங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு பூ பூக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வந்து அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. மேக்சிமம் ஒரு பொண்ணுக்கு வர்றது வந்து இந்த அம்மா பொண்ணு மேட்டர் தான் அங்க வர்றது. அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, எப்போ திட்டிட்டே இருக்கு, இதுக்கு கூட இல்ல எப்படி வாழ்றது எப்படின்னா நினைக்கும் போது இங்க ஒரு காதல் வருது. இதை வந்து அக்செப்ட் பண்றாங்க. இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வயசு வரும்போது அவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல ஒரு குழந்தை பிறகுது. அப்புறம் அவன் இன்னொருத்தைய தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்து வந்து நிறைய ஆதங்க, ஏன் இப்படி நடக்குது, எதனால வந்து இந்த பிள்ளைங்க இப்படி போறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போதுதான் சும்மா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அதுக்கு ஒரு டைட்டில் போட்டு பாசக்காரின்னு ஒரு ஸ்கிரிப்ட். ஆமா. அப்புறம் அதுக்குன்னு வந்துட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து ஒரு பாட்டு, நீ ஒண்ணுமே சொல்லல, என் வார்த்தையை கேட்கல. இந்த பாட்டை எழுதும் போது வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்கு, இது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, நல்லா பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணும்போது திடீர்னு யாருக்கும் ஃபோன் பண்ணும்போது 2020 ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்றேன், யாருன்னு என்ன ஞாபகம் இல்ல. கூட மேல கூட வச்சு சாங் வந்துட்டு ஹலோ டோன்ல வச்சிருக்காங்க. நான் அப்பதான் அந்த பாட்டை கேக்குறேன். ஆக்சுவலி அது எப்போ அது 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த 2020 அதுல இருந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின பாட்டு. எனக்கு அது கூட தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப சினிமா பாக்குறது இல்ல, ரொம்ப இந்த சினிமா சாங்ஸ் கேக்குறது இல்ல. எனக்கு டைம் கரெக்டா இருக்கும். இந்த பாட்டு நல்லா இருக்கே, கூட மேல கூட வச்சு. ஏன் அதை கவனிச்சேன்னா, என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்தது கூடலூர். அந்த கூடலூர் இந்த பாட்டுல வந்ததுனால கூடலூர்னு வருது, அப்படி ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அப்படிதான் கனெக்ட் ஆச்சு. இந்த சிங்கர் நல்லா பாடுறாரு, அவர் வந்து 2000 பாட்டு பாடி இருக்கிறதோ, அதுக்கு மேல பாடல்கள் பாடி இருக்கிறதோ, இவர்தான் முளைச்சு 3 பாடினாரு, இவர்தான் அழகாய் பூக்குனது பாடினாரு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. கூடலூர் வந்துச்சு, என் ஹஸ்பண்ட் பிறந்த வளர்ந்த இடம் கூடலூர். அந்த கூடலூர் இதுல வந்துருச்சு, அதனால அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இந்த ஸ்கிரிப்ட எழுதி இதை நல்லா பண்ணலாம், இது வந்து இளைஞர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு டச் ஆகும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நீ ஒண்ணுமே சொல்லணும் ஒரு பாட்டு எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த சிங்கரோட வந்து நம்பர் வந்து எடுத்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு. கரெக்டா ஒரு தீபாவளி டைம் 2020 அவர் கரெக்டா கோயம்புத்தூர்ல இருந்தாரு. பிரசன்னா அண்ணா வந்து பாடி கொடுத்துட்டு வந்து போயிட்டாரு. இந்த பாட்டு நல்லா இருக்கு, அப்ப இந்த ஸ்கிரிப்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிடலாம், என்ன பாட்டு நல்லா வந்திருக்கு. பாசக்காரிக்கு அப்புறம் அந்த பாசக்காரி ப்ராஜெக்ட் எடுத்து நம்மளுடைய நண்பர் தான் இயக்குனர் அனில், அவர் ஒரு மலையாளம் டைரக்டர், 45 படத்துக்கு மேல பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம குடும்ப நண்பர்னால இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு கொஞ்சம் வந்து செஞ்சு கொடுங்க, ஃப்ரீயாவே வந்து செஞ்சு கொடுங்க, இது யூத்துக்குன்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக பண்றது அப்படின்னு அவர் ஃப்ரீயா வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. நல்ல பக்காவா இது
பண்ணி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்லா பண்ணோம். நல்லா பண்ணி நல்லா வந்ததுனால நல்ல ஒரு பெரிய கம்பெனிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எஃபோர்ட் எடுத்து அவங்க சென்னைக்கு வந்து பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கு அவங்களுக்கு போட்டு பார்த்து பிடிச்சிருச்சு. அவங்களோட சேனல்ல ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது 8 இன்டர்நேஷனல் அவார்டு கிடைச்சது. பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்டோரி, பெஸ்ட் வந்து ரைட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரில ஒரு 8 இன்டர்நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், லேக் சிட்டி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி நிறைய இதுதான் வந்து சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு காரணம். ஆக்சுவலி யூத்துக்கு ஏதோ ஒண்ணு நல்லதா பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஏன்னா பேசிக் வந்துட்டு நான் யூத்துக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது, ஸ்பிரிச்சுவல் டாக், மோட்டிவ், அதனால பண்ணணும்னு வந்தது. அது வந்து எங்க கொண்டு வந்துச்சுன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விஷன் இருந்துச்சுல்ல, நான் ஒரு இசையமைப்பாளரா வரணும், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அடித்தளத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. பாசக்காரி மூலம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது வந்து புதர்னு சொல்லி ஒரு படம் பண்ணிருந்தீங்க. அந்த படத்துக்கு இசையமைப்பாளரா இருந்திருக்கீங்க. இப்போ பாசக்காரியில இருந்து புதர் வர்றதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? இது வந்து நானா புதர்ல போய் பண்ணல. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு மூவி பண்றோம், அதுக்கு வந்து நீங்களே பாசக்காரி நல்லா இருந்துச்சு, சோ நீங்களே வந்துட்டு லிரிக்ஸ் எழுதுங்க, அப்படி நீங்களே மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயம். தமிழ் தெலுங்குல தமிழும் மலையாளமும் இந்த 2 லாங்குவேஜ்லயே ஷூட்டிங் வந்துட்டு பண்ணி, அது ஒரு சென்டினல் ட்ரைபல் பீப்புள்ஸ் பத்தின ஒரு மூவி. அதுல வந்துட்டு எனக்கு ஒரு மியூசிக் டைரக்ஷன், ஒரு லிரிக்ஸிஸ்ட், அந்த மாதிரி வந்து 3 பாடல்கள் இருக்கு. 3 பாடல்களுமே நல்லதா வந்திருக்கு. அதுலயும் வந்து இவங்க சிங்கர் பிரசன்னா அண்ணா, அதுக்கப்புறம் சுனிதா சாரதி, அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல பெரிய சிங்கர்ஸ் தான் பாட வச்சிருக்கு. அவங்கதான் பாடி கொடுத்தாங்க. நல்லா வந்திருக்கு பாட்டெல்லாம். அதை வந்து இன்னும் ரிலீசிங் வந்து பத்தி வந்து டைரக்ஷன் டீம்ல, ப்ரொடக்ஷன் டீம்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? இப்ப கேள்விப்பட்டேன் கதை கூட எழுதிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு? இப்ப இதெல்லாம் என்கிட்ட ஒரு பிளான்ல இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? ஓகே, இப்ப வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்துட்டு அதை பத்தி ரொம்ப டீடைலா சொல்ல முடியாது. டீடைல்டா வேண்டாம், இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படி. ஆமா, இந்த பாசக்காரியவே வந்துட்டு நாங்க ஒரு கமர்ஷியலா வந்து நல்ல ஒரு டைட்டில் வச்சு, நல்ல ஒரு டைட்டில் ரிவீல் பண்ண முடியாது, அதை வச்சுட்டு வந்துட்டு அதை வந்து அதை பெருசா வந்துட்டு நம்ம பண்ணிருக்கோம். அதோட மியூசிக் வந்து, அதோட லிரிக்ஸ் வந்துட்டு, அதோட கதை எல்லாமே நான் தான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் வந்து, அதாவது இது மியூசிக், லிரிக்ஸ், அந்த அதாவது பாட்டெல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம், அதோட ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம். அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டீம் வந்துட்டு எல்லாம் வந்து இது பண்ணி நல்ல ஒரு ப்ராஜெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஃபவுண்டரா இருக்கீங்க, அது போக இந்த பக்கம் சினி இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? இது போக நீங்க சொன்ன மாதிரி பேங்க் மேனேஜராகவும் இருக்கீங்க. இதை எல்லாத்தையும் எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது எனக்கு ஒரு லீவு கிடைச்சாச்சுன்னா அந்த லீவை நான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு கிடைக்கிற கவர்மெண்ட் இதுல வந்து எப்படின்னா, நாங்க எங்க வீட்டுல ஜாயிண்ட் ஃபேமிலி, 9 பேர் இருக்கோம் என் குழந்தையோட சேர்த்து. என் அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், என் ஹஸ்பண்ட், என் அண்ணா, அண்ணி, என் குழந்தை, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா இருக்கோம். அப்போ அங்கேயே வந்து நம்ம காலையில, எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா சமைப்பேன், நல்லா கிரியேட்டிவா சமைப்பேன். ஆமா, அப்ப வந்து இந்த குக்கிங், அதுக்கப்புறம் பேங்க், அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீங்க இதெல்லாம் பண்றீங்க, பயங்கர டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி உங்களுக்குள்ள இருக்கு? அது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஆக்சுவலி பிசிக்கலா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து வந்து வேலை பார்க்க முடியாது. நான் ஒரு 2 நாள் வந்து வேலை பார்த்தேன்னா 3ஆவது நாள் ஒரு லீவ் எடுத்துட்டு அடுத்த நாள் தான் வேலைக்கு போக முடியும். ஏன்னா நம்ம இந்த கிரச்சஸ் வச்சு நடக்கிறதுனால திடீர்னு ஒரு இடத்துல போயாச்சுன்னா, ஒரு தண்ணி கடந்தா தெரியலன்னா வலிக்கு விழுந்து அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த ரைட் ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஃப்ராக்சர் ஆகி 3 மாசம் ரெஸ்ட்ல இருந்தேன். அப்ப என்ன பண்ணேன்னா, ரெஸ்ட்ல இருக்கும்போது 3 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தாலும் அந்த 3 மாசத்தை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக பாசக்காரிய வந்துட்டு பெரிய படமா வந்துட்டு நம்ம எழுதிட்டோம். அந்த டைம்ல அந்த சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி, ஆமா, எப்படி எனக்கு வந்து நான் வந்து முடியாம
எனக்குன்னு வந்து ஒரு நாள் லீவ் கிடைக்குது, ஆனா எனக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் இல்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதுல ஒரு கிரியேட்டிவா ஏதாவது பண்ணிடுவேன். நான் வந்து படுத்து தூங்குற ஆள் கிடையாது. எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், அந்த நான் படுத்து தூங்கிதான் ஆகணும்னா இல்ல, நான் அந்த அந்த இதுல வந்து நான் ரெஸ்ட் தான் எடுக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன், ஆனா அந்த அந்த டைமை வந்து எப்படி கிரியேட்டிவா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமக்கு மனசு இருந்தா எல்லா மார்க்கமுமே தன்னாலே வரும். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. அதேதான். வந்து இது வரைக்கும் ஒரு 6 ஸ்கிரிப்ட் எழுதிருப்பேன். 6 ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்கேன். ஒவ்வொன்னு இது எல்லாமே வந்து இதுக்குன்னு டைம் போட்டு இதுக்கு பண்றது கிடையாது. நமக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கிற டைம் கிரியேட்டிவ் பண்ணலாம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம், அது ஒரு பாட்டு எழுதிடலாம். அந்த மாதிரி வந்து டைமை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தூங்குறது தான் எப்போ? தூங்குறது சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது அவசியம்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ உங்களுடைய தூக்கங்கிறது எந்த நேரத்துல இருக்கு? நான் 6 to 7 கண்டிப்பா வந்துட்டு, அதாவது மினிமம் 6 அல்லது 7 மணிக்கு நான் தூங்கிடுவேன். நைட்டு அதாவது மினிமம் 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம். அதான் 6 மணிக்கே தூங்கிறீங்க? இல்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் நான் தூங்கிடுவேன். சரி. நைட் உட்கார்ந்து கிரியேட்டிவ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் சொல்லேன்ல, நான் இப்ப வந்து எனக்கு கிடைக்கிற டைமை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா நைட்டு வந்து தூங்குறது நம்மளுடைய கடமை, தூங்கி ஆகணும். அந்த தூக்கமும் எனக்கு நான் கரெக்டா பண்ணிடுவேன். இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, விஜய் சாருடைய அம்மா சோபா அம்மா வந்து உங்களுக்கு ஒரு நட்பு ரீதியா அவங்களோட உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த பழக்கம் எப்படி உருவாச்சு? இப்போ அந்த நட்பு உறவு எப்படி இருக்கு? ஆக்சுவலி விஜய் அண்ணாவுக்காக வந்து நான் 2018 இருந்தே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நான் வச்சிருக்கேன். ஆனா வந்து அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் வெளியே வர்றதுக்குள்ள வந்துட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சீல் பண்ணிட்டாரு. ஆமா. ஆனா இப்ப அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் என் கையில இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, ஒரு ஸ்கிரிப்ட் என் கையில இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட 2018 இருந்தே எழுதி 2020 வந்து எழுதி முடிச்சிட்டேன். என்னன்னா டைம் கிடைக்கும் போது தானே நான் எழுதுவேன். அது நல்லபடியா பண்ணணும், நல்லா என்னன்னா அது ஒரு சமுதாயத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரி வந்துட்டு அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு கண்டென்ட். இத வந்து அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நண்பர் மூலமா இந்த மாதிரி சோபா அம்மாவோட நம்பர், என்னன்னா ஒரு பெண்ணிட்ட பேசினா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு அம்மாவை தெரியாது. சரி அப்படின்னு நினைச்சிட்டு அம்மாவோட நம்பர் எனக்கு கிடைச்சது, ஒரு நண்பர் கொடுத்தாரு. அப்போ அப்ப அம்மா கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லும் போது வந்து அப்ப அம்மா சொன்னாங்க, இல்ல அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி என்னன்னா நான் பெரிய படம் எதுவும் பண்ணது கிடையாது, இல்ல இத போய் சொல்ல முடியாதுமா அப்படின்னு. அப்ப என்னுடைய நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் இந்த புதர்ல இந்த பாசக்காரியில உள்ளது அந்த மாதிரி எல்லாம் 1-2 இன்டர்வியூஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு நாள் அமுச்சு கொடுத்தேன் அம்மாவுக்கு. அமுச்சு கொடுத்துட்டு அடுத்த நாள் நான் அதோட விட்டுட்டேன். இது முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு அப்புறம் நான் இது பண்ணல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா அடுத்த நாள் வந்து அம்மா வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க அனுப்புன அந்த லிங்க் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, வந்துட்டு ஓபன் ஆகல, திரும்ப ஒரு வாட்டி அனுப்புங்க அப்படின்னு. இவங்க திரும்ப பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சரி சரி பேசுவாங்கன்னு நினைக்கல. ஆனா வந்துட்டு அம்மா திரும்ப காலையில போன் பண்ணி அந்த லிங்க் எல்லாம் ஓபன் ஆகலம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி தொடங்குனதுதான் என்னுடைய நட்பு. அப்புறம் வந்து நாங்க நிறைய பேசுவோம், அம்மா பொண்ணு மாதிரி பேசுவோம். ஆமா, வந்து அம்மா பொண்ணு மாதிரி பேசுவோம். அம்மா கூட சாப்பிட்டுருக்கேன். ஆமா, இங்க வரும்போதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்துட்டு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் வந்து. ஆமா, அம்மா எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, அப்படி ஒரு அதாவது எங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து பேச்சு இல்லை இப்போ எங்க அம்மாவுக்கு, என்னோட அம்மாவுக்கு 2023 ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போ ரைட் சைட் பேரலைஸ் ஆகி ஸ்பீச் லாஸ் ஆயிடுச்சு. ஆமா, எங்க அம்மா கூட பேசுறதுல நான் சோபா அம்மா கூட பேசுவேன். நான் சோபா அம்மா வந்துட்டு அப்படி வந்து எப்படின்னா நாங்க வந்து அப்படி ஒரு அம்மா பொண்ணு மாதிரி நல்ல நெருக்கமாயிடுச்சு. அது எதுனா அப்படின்னு கேட்டா வந்து அது ஆண்டவன் அருள், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெருக்கமாயாச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் காட்டின மாதிரி தானே. இப்ப நீங்க அவங்கள வச்சு ஏதாவது ஒண்ணு மூவ் பண்ணலாம்ல. ஆனா அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. ஓகே, நீங்க வேற ஏதாவது கூட மூவ் பண்ணலாம்ல. ஓகே,
அதாவது என்னது அரசியலுக்கு பத்தி கேக்குறீங்க? இல்ல அரசியல் ரிலேட்டடா இல்ல. உங்ககிட்ட ஒரு கதை இருக்கு, விஜய் ஆமா. சாருக்குன்னு எழுதின கதை இருக்கு. ஆமா இப்போ என்னன்னா, இப்ப நீங்க சோபாமா வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க தான். ஆமா இப்ப நீங்க அவங்கள வச்சு மூவ் பண்றீங்க அப்படின்னா, ஆ. இந்த கதை வந்து வேற ஒரு ஹீரோ கிட்ட கொண்டு போயிருக்கலாம்ல. கொண்டு போகல, அப்படியே வச்சிருக்கேன். என்னன்னா நமக்கு ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. என்னைக்காவது இந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்கதான் அப்படின்னு Okay. எழுதியாச்சுன்னா அதுக்கு அதை இது வரைக்கும் வெளியே கொண்டு போகல. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் முதல் நாள் நான் அம்மா கிட்ட இத விஜய் அண்ணா கிட்ட இப்படி ஒரு ஸ்கிரிப்ட சொல்லணும்னு கேட்டு ம். அன்னைக்கு வந்து இத சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆ. அன்னைக்கு சொன்னது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் அம்மாவும் அது எவ்வளவு related-ஆ நெருக்கமானாலும் இது வரைக்கும் வந்து அது ரிலேட்டடா Okay. பேசினதே கிடையாது. ஒரு ஜென்யூன் அப்ரோச் மாதிரியே இருக்கு. ஆமா, என்னதான் நல்ல. நெருக்கமா ஆமா. இருந்தாலும் இத பத்தி பேசினது கிடையாது. Okay. இத பத்தி இது வரைக்கும் பேசினது கிடையாது. 5 வருஷம் ஆச்சு. இப்ப நீங்க கையில வந்து 6 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமா. 6 கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா. இந்த கதையில வந்து அந்த காஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அந்த 6மே என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இல்ல அதுல வந்து இப்போ அந்த பாசக்காரி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறோம்னு ம். சொல்றத நம்ம வந்துட்டு அதை வந்து ஒர்க் பண்ணி அதோட பாட்டெல்லாம் முடிச்சு வச்சிருக்கோம். வந்துட்டு Okay. அதோட ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கூட வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வந்து நல்ல ம். ஒரு ப்ரொடக்ஷன் டீமை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. அதோட எல்லா இது பண்ணிட்டோம். பாக்கி எல்லா ஸ்கிரிப்டா தான் இருக்கு. நான் அதுக்காக ட்ரை பண்ணல. ம். ஒன்ன வந்துட்டு நம்ம இதை பண்ணி வெளியே வரணும். ம். ஆஹ் நம்ம காத்திருந்து வெளியே வர்றது வெயிட்டா இருக்கும் கண்டிப்பா.